சார் நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு? நல்ல அருமையாக கேட்குது. விஜயனுடைய ஸ்பீச்சை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேட்டு பிஜேபி குறித்து பேசுவதே இல்லை அப்படின்ட்டு விடுதலை சிறுத்தைகள் தொடர்ச்சியாக பேசி வந்த ஒரு விஷயத்திற்கு ஒரு பதில் கொடுத்திருக்கிறார். பாசிச பாஜகவோடு நாங்கள் ஏன் கூட்டணி வைக்க வேண்டும் என்று. ரெண்டாவது, அடிமை கூட்டணியில் சேர வேண்டிய அவசியம் இல்லை என்று அவர் எனக்கு யாரை சொல்லியிருக்காருன்ட்டு எனக்கு தெரியல. அது யாராக இருக்கும் அப்படின்ட்டு நீங்களே எனக்கு சொல்லுங்க. இந்த மாநாட்டின் மூலமாக எதையாவது இந்த தமிழ்நாடு அரசியலுக்கு நடிகர் விஜய் சொல்லி சென்றிருக்கிறாரா இந்த மாநாட்டின் மூலமாக? அதாவது விஜயுடைய அந்த மாநாட்டு நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கப்படும் பொழுது ஏதோ ஒரு சினிமா படத்துக்கு ஒரு ட்ரைலர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அவருடைய பேச்சு, அந்த கூட்டம், ஒரு ரசிகர் அவருடைய வர்ற சில மாதங்கள்ல வரப்போகுது ஜனநாயகம்னு ஒரு படம். அந்த படத்துக்கு வேற ட்ரைலரா போட்டாருன்னு நினைக்கிறேன். அது மாதிரிதான் இருக்குது. பட் நல்ல கூட்டங்கள், நல்ல மதுரையில ஒரு சிறப்பா நடத்தி முடித்திருக்கிறார்கள். அந்த வகையில நம்ம வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனா அவர் பேசும் பொழுது அவர் பாசிச எதிர்ப்புல நான் கரெக்டா இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதாவது விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. ஏன்னா விடுதலை சிறுத்தையோட முக்கியமான கோட்பாடு எந்த காலகட்டத்திலையும் நம்ம பிஜேபியோட நம்ம சேரக்கூடாது, பிஜேபியை இங்க வளர விடக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம தெளிவா இருக்கலாம். அதுல அவர் ஒரு கருத்தை சொல்றாரு, தாமரையில தண்ணீர் ஒட்டாதுவதை போல தமிழகத்துல பிஜேபி என்னைக்குமே வர முடியாது என்ற இந்த கருத்துக்களை அப்படியே பிரதிபலிக்கிறார். அதெல்லாம் நம்ம பாராட்டிக்கே ஆகணும். ஆனா அந்த ஊழலை பற்றி அவர் பேசுறாரு. 2011 இவர் அந்த காலகட்டத்துல ஜெல்வி ஜெயலலிதா அம்மாவுக்கே ஆதரவாக இருந்தார். அதெல்லாம் பல ஏறக்குறைய ஒரு சில தொகுதிகளிலே இவர் ஆதரவு தெரிவித்தார் என்றெல்லாம் பல வரலாறு இருக்கிறது. சரி, அதை கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஊழல் என்று நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு அந்த திரைப்படத்தை நடிக்கும் பொழுதே அவங்க வாங்குற காசுகள்லாம் கொஞ்சம் இல்லை. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நடிகருக்கு நடிகைக்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். பல கோடிகளை நீங்க வாங்குகிறார்கள். அது ஒரு வேற கூட்டு சுரண்டல் அப்படின்றது என்னுடைய பார்வை. ஆனா நீங்க ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். உழைப்பு சுரண்டல் தான். ஏன்னா அவர் நடிக்கிற அதே நடிப்புக்கு நடிகை நடிக்கும். அவர் 2 பேரும் சேர்ந்து நடிக்கிறதே வில்லன் நடிப்பாரு. அது வில்லனா நடிக்கிறதே மற்ற புரட்சித்திர ஆக்டர் நடிப்பாங்க. ஆனா இவங்களுக்கு மட்டும் பல கோடிகள் இருக்கு. கொஞ்சம் டிஃபரெண்ட் இருந்தா பரவாயில்ல, பல கோடிகள். அது எல்லா சூப்பர் ஸ்டாருக்கும் பொருந்தும். அது எங்களுடைய கருத்து. அது ஒரு வேற முதலாளித்துவம் அப்படின்ற மாதிரி. அப்போ ஒரு முதலாளி எப்படி முதலாளித்துவத்தை எதிர்ப்பாரு, ஒரு இன்னும் சொல்ல போனோம்னா சனாதானத்தை நான் எதிர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாரு. அது ஒன்றுதான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து. யூஸ்வல் தான். அவர் வந்தாருனாலே கூட்டம் எப்பயும் கூடுங்க. அவர் ஒரு நடிகர். இப்ப அதே இடத்துல நாளைக்கு சூர்யா வர்றாருன்னா அதுக்கு ஒரு கூட்டம் வரும். சரி, சூர்யா வராம நாளைக்கு வேற இன்னொரு நடிகை வருதுன்னா யாரு நம்ம திரிஷா வருதுன்னு வச்சுக்கலாம், அதுக்கு கூட்டம் கூடும். அது எப்படி நடிகர்கள் நடிகைகள் மேல ஒரு மோகமாக இந்த சமூகம் இன்னமும் இருக்குது. அது கொஞ்சம் வருத்தமான எங்களுக்கு ஒரு செய்தி தான். ஆனா அது ஒரு கருத்து பதிவு பண்றாரு. அதாவது அந்த கருத்து நான் உடன்படுகிறேன். எப்படின்னா காமராஜரை தோற்றது தோக்கு அடித்தது நடிகை அல்ல, நல்ல கண்ண ஐயாவை தோக்கடித்தது நடிகைகள் அல்ல அப்படின்னு பதிவு பண்றாரு. அப்ப ஒரு நடிகனாக இருப்பவன் அவன் கெட்டவன் தான் அப்படின்னு இல்ல, அதே நேரத்துல அரசியல்வாதி எல்லாருமே நல்லவன் தான் அப்படின்னு இல்ல அப்படின்னு கருத்து சொல்றாரு. எந்த வேணா மாற்று கருத்து இல்ல. ஆனா நடிகர்களுக்கு என்ன ஒரு விஷயம்னா அவருடைய கவர்ச்சி ஆல்ரெடி அவங்க வீட்டுக்குள்ள போய் உட்காந்துருச்சு. ஆனா அவர் சொல்றாரு, நாங்கெல்லாம் வீட்டுக்குள்ள போனா போதே இந்த கட்சியே ஆரம்பிச்சோம். சில பேர் கட்சி ஆரம்பிச்சுட்டு வீட்டுக்குள்ள போவாங்க அப்படின்னு பஞ்சு டைலாக் பேசுறாரு. படத்தன்னை பேச்சுல பஞ்சு டைலாக் ரொம்ப அதிகமா இருக்கு நெறியாளர் அவர்களே. இடையில கொஞ்சம் மறந்துடுறாரு. அப்புறம் அவர் பேப்பரை வச்சு ரெஃபர் பண்ணிக்கிறாரு. அதை டைரக்டர் ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கலன்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல. அதாவது எவ்வளவு நல்லா டெவலப்மெண்ட் இருக்கு. டக்குன்னு முடிக்காம கொஞ்சம் அதிகமாக டைம் எடுத்து அவர் பேசினாரு. அதெல்லாம் சிறப்பு தான். பட் என்னால இன்னும் அவர் ஒரு முழுமையான ஒரு அரசியல்வாதியாக பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் இப்ப ஆணவ படுகொலைகள் தமிழகத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் நாங்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம். ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான சிறப்பு சட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று. அதெல்லாம் வாயை துறப்பாரு அப்படின்னு உங்களை மாதிரி சில பத்திரிகை பாட்டு ஒண்ணு போட்டாங்க சார். ஒரு பாடல் ஒண்ணு ஒளிபரப்பு பண்ணாங்க. அந்த பாடல் அதெல்லாம் பேசியிருக்காங்களே.
பாட்டை போட்டு என்ன பண்றது? நீங்க பேசல வாயை திறந்து. அப்ப உங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு என்ன டிஃபரெண்ட்? புதிய சக்தி, புதிய புரட்சியை உருவாக்க போறோம்னு வர்றீங்க. புரட்சியில வந்து இதெல்லாம் சேராதா? இல்ல அந்த கட்சியில வந்து தலித் மக்கள் எல்லாம் யாரும் இல்லையா? குறிப்பாக அருந்ததி மக்கள் அதுல இல்லையா? இன்னைக்கு அருந்ததி மக்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். அதை பத்தில எதுவுமே பேசுறீங்க. அங்க வீட்டுல கூப்பிட்டு டீ சாப்பிட்டாரு, டீ கொடுத்தாரு தவிர மேடையில பேசணும்லங்க. அதான ஒரு தலைவனுக்கான பண்பு. மேடையில பேசணும்ல. கவின் ஆணவ படுகொலைகளை நான் தடுக்க வேண்டும், இனிமே வராமல் நடக்க வேண்டும் தான் பேசினாரா? நல்ல ஒரு நடிகராக ஒரு திரைப்படத்திற்கான ஒரு ட்ரைலர்ல என்ன செய்வாரோ அதை செய்திருக்கிறார். ஒரு அரசியல்வாதியாக அவர் எதுவும் பேசல. அவருடைய கொள்கை தலைவர்களாக அம்பேத்கர் சொல்றாரு, பெரியார் சொல்றாரு, அதெல்லாம் எதுவுமே அதை வந்து அவர் பேசவே தெரியல. அதுதான் இங்க இருக்கிற கருத்து. நான் சொல்றது வந்து வெறுப்பு உறுப்பு இல்லாமல் சொல்றேன். அவர் பேசின பேச்சு முழுக்க ஒரு சினிமா நடிகர் மேடையில ஏறினா என்ன பேசுவானோ அதை சிறப்பா செஞ்சிருக்கிறாரு. கொடுக்கப்பட்ட டயலாக கரெக்டா பேசிருக்காரு. அப்ப புரட்சின்ற வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. என்ன புரட்சி? என்ன புரட்சி? சினிமா படத்துல பண்ற புரட்சி மாதிரி இங்க வந்து புரட்சி பண்ண போறீங்களா? அப்ப நீ பேசுற மாதிரி டயலாக் அவங்க கட்சியில வந்து யாரும் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த யாரும் இல்லையா? பட்ட பகல்ல கவின்ற அந்த தம்பி கொலை செய்யப்பட்டார்ல, பேசியிருக்கணும்ல. அல்ல சும்மா பிலிம் காட்டுறாங்க. டைரக்டா உட்கார்ந்தோம்னா முதல்வர் சீட்டுக்கு தான் போவாங்களாம், வேற எங்கேயும் போக மாட்டாங்களாம். படத்துல நடிக்கிறாப்புல, நடிச்சு முடிச்சாப்புல டக்குன்னு போகுது. அவர் சொல்றாரு, நான் வந்து மார்க்கெட் அவுட் ஆன பிறகு நான் வரல, மார்க்கெட்டோடதே வரல. அது உண்மைதான், பாவம். அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லப்படாது. அடுத்த 2 படம் நடிச்சா கூட ஓடும். ஏன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு 70 வயசுக்கு மேல, அவருக்கே ஓடிக்கிட்டு இருக்கும்போது இவருக்கே ஓடாது. அதெல்லாம் ஓடும். அவ்வளவுதானே பயலுக்கு. நம்ம தமிழ்நாட்டு பயலுக்கு கூட சினிமால மோகத்துல கிடக்குறாங்க. அதனால இன்னமும் சினிமால வந்து யாரு வந்தாலும் அவங்க ஏத்துக்குருவாங்க. அது வேற பிரச்சனை. ஆனா ஒரு அரசியல்வாதியா இருந்து நான் ஒரு பெரிய புரட்சியை உருவாக்க போறேன். புரட்சி வார்த்தையெல்லாம் அங்க பயன்படுத்தினாங்க அந்த மேடையில். அதுதான் நான் சொல்ல வர்றேன். புரட்சினா முதல்ல என்னன்னு தெரியணும். புரட்சினா சும்மா டீ கடையில போய் டீ சாப்பிடுறது மாதிரி இல்ல, பக்கத்துல ஒரு நடிகையோட வந்து ஒரு குத்துப்பாட்டு போடுற மாதிரி இல்ல. புரட்சி என்பது அடிப்படை மனிதனுக்கு, கடைசி மனிதனுக்கு எங்கெல்லாம் அடக்குமுறை, ஆதிக்கம், சுரண்டு நடக்கிறதோ அங்கெல்லாம் எந்த வரவு செலவு இல்லாமல் தட்டி கேட்கிறான் பாருங்க, அந்த தலைவனுக்கு பேர் தான் புரட்சியாளர், இல்ல புரட்சி தலைவன், இல்ல புரட்சி உருவாக்கக்கூடியவர் அப்படின்னு கருத்து. அப்படின்னு பரவாயில்ல, இதுதான் உண்மை. அதுல வந்து எனக்கு கொஞ்சம் மனசு, எங்களுக்கு மட்டுமல்ல, நாங்க அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க போறோம். சரி, மக்கள் எல்லாம் ஏமாத்திருக்கீங்களே, அப்ப ஏன் அதுல உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஆனா கூட்டம் தான் கொஞ்சம் நிறைய வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பயில சொன்னாங்க. ஓரளவுக்கு கூட்டம் வந்திருக்குங்க. அப்ப மதுரை இருக்கு, நம்ம மதுரைக்காரங்க நம்ம மதுரைக்கு போன் பண்ணி கேட்டேன். நம்ம சென்னையில இருக்குன்னா ஏன்னா எப்படியா இருக்கு இங்க ஏற்பாடுலாம், அந்த கூட்டம் நல்லா வலுவா தானே வந்திருக்கிறாங்க, எல்லாம் அப்படி இப்படி வந்திருக்கிறேன் போயிருக்கேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த கூட்டம் வருதுன்னா அவங்களை முறை அரசியல்படுத்தணும். ஓகே, அந்த இளைஞர்களை, மக்களை ஒரு நெறிப்படுத்தணும். அது ஒரு அரசியல் தலைவனுக்கான ஒரு இது. ஊழலே நாங்கதான் பண்ண மாட்டோம், நீங்களே ஊழல்வாதிகள் தானே. ஓகே, அது எங்களுடைய முதல் கட்ட கருத்து. அடுத்தடுத்து கேள்விகளை கேளுங்க, நான் வந்து என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்யணும். ஓகே சார், பேசலாம் சார். ஒரு சிங்கம் எப்பொழுது வெளியில் வருமோ, அது ஏன் வந்து வேட்டைக்காக மட்டும்தான் வெளியில வரும், எல்லா நேரமும் அது சிங்கம் வெளியில வராது, அதுபோலத்தான் தானும் அப்படிங்கிறத இன்னைக்கு அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார் சார். முன்னால் கூறிய ஒரு குட்டி கதை ஒன்று சொன்னார், ஒரு சிங்க கதையை சொன்னார். அந்த சிங்கம் எப்படியெல்லாம் தன்னுடைய எல்லைகளை வகுத்துக்கும், அதுதான் காட்டுக்கு ராஜான்ட்டு. அது முதல்ல காட்டுக்கு ராஜாவாங்கிறதே ஒரு பெரிய கேள்வி சயின்டிஃபிக்காக. சரி, அது விட்டுருவோம் நாம. என்ன சார் அப்படியெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ரெண்டாவது, இன்னைக்கு வேறு சில விஷயங்களையும் தெளிவுபடுத்தி இருக்கிறார். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், அல்லது நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவும் இனி விமர்சிக்க போகிறது, விமர்சிக்க தொடங்கிவிட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி சார். இதெல்லாம் ஏற்கனவே கடந்த காலங்களில் விஜய் குறித்து செய்யப்பட்டு வந்த விமர்சனங்களுக்கு முழு பதிலை வந்து இன்னைக்கு சொல்லி தெளிவுபடுத்தி இருக்கிறாரா, இல்ல உங்க வலையில வந்து நீங்க விரித்த வலையில் அவர் தானா வந்து சிக்கி இருக்கிறாரா சார்? இல்ல, உங்ககிட்டதான் கேக்குறேன். நீங்க தான் அதிகமா பேசிட்டு இருப்பீங்க. நேத்தே வந்து உங்களோட ஆலோசனை சொல்லிட்டாரு, ஒரு தீர்மானத்தை அவர் போடணும்னு சொல்லிட்டு. உண்மையில ஒரு மாநாட்டுல சார்
தீர்மானமே படிக்காம ஒரு மாநாடு முடிஞ்சிருக்கு, லைவ் முடிஞ்சிருக்குன்னா அது இந்த மாநாடா தான் இருக்கும். ஏன்னா தீர்மானமே என்ன ஆனா இப்ப அந்த தீர்மானத்தை வெளியிட்டு இருக்காங்க. ஆ அந்த தீர்மானத்துல 4வது தீர்மானமா ஆணவ படுகொலை தடுப்பதற்கு சிறப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் போட்டிருக்காங்க. சரி, நல்லது சார், நல்லது. இப்ப நம்ம பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்துல நமக்கு வந்து ஒரு ஆள் அனுப்பி விடுறாப்புல வாட்ஸ்அப்ல. சரி, அவங்க வந்து வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆனா படிக்கணும் ஒன்னான்னு தெரியல, பயமா என்னன்னு தெரியல. ஆ சிங்கம்ன்றாரு, ஏன் பயந்துட்டாருன்னு தெரியல. சிங்கம் படிச்சிருக்க வேண்டியதான் தீர்மானத்தை. சரி, சிங்கம் வந்து எதுக்கு பயப்படாதுல்ல, தீர்மானத்தை படிச்சிருக்கணும். இருந்தாலும் அவருக்கு நாங்கள் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, நான் சரி. கூட அவரு தீர்மானம் வந்து போடல கொண்டு நான் முதல் ரவுண்ட்ல பேசினேன். ஆ இப்ப பேசிக் கொண்டிருக்கிற இந்த தருணத்துல நமக்கு வந்து கிடைத்திருக்கிறது. ஆனாலும் இப்ப நம்ம தோழர்கள் பேச மாதிரி அவர் வெற்றி பெறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. நம்ம யதார்த்தமா பேசுவோமே. ஆ ஒரு ஏதாவது ஒரு கட்சியோடு சேர்ந்தால் வாய்ப்பு இருக்கு. ஓகே. அவர் தனியா நிக்கிற வரைக்கும் திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும். ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி அதிமுக டோட்டலா அவுட். என்னைக்கு போய் பிஜேபியோட சேர்ந்தாங்களோ அன்னைக்கு அவங்க சோழி முடிஞ்சு போச்சு. இப்ப போட்டி எங்க 2 பேருக்கு இருந்தேன். யாரு திமுக கூட்டணி நாங்க இருக்கிறனால அப்படி சொல்ற அந்த வார்த்தையை நாங்க எங்களுக்கு விஜய்க்கு அந்த போட்டி வர்றதை போல் தெரிகிறது. அதாவது அவர் சொல்றாரு எனக்கு போட்டி வந்து திமுக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதனால எங்களுக்கு வந்து இந்த மும்முனை போட்டி தான். 3 முனை அங்கு சீமானவர் இருக்கிறார். 4 முனை போட்டியாக இருக்கும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இயங்குகின்ற விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் இந்த அணிக்கு வந்து ரொம்ப ஒரு சிறப்பான வெற்றியா இருக்கு. இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல பார்க்காத அளவுக்கு ஒரு மாபெரும் வெற்றியா அமையும். ஆனா இதற்கு இடையில வந்து ஏதாவது மாற்றங்கள் நிகழ்ந்தால், இப்ப நம்ம நண்பர் அழகா சொன்னாப்ல விஓடி அவர் சொன்னாப்ல என்ன சொன்னாருன்னா, ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளோ காங்கிரஸோ இல்ல கம்யூனிஸ்டோ போச்சுன்னா அது மாறும், கேம் சேஞ்ச் ஆகி போயிடும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்ன கருத்து உண்மையான கருத்து தான். ஏன்னா திமுக எவ்வளவு வலிமையான கட்சியோ அதே அளவுக்கு அதிமுக வலிமையான கட்சி, குறைத்து மதிப்பிட முடியாது. ஆனா என்ன அங்க பிரச்சனை, அவங்க சொன்ன மாதிரி உள்கட்சிக்குள்ள பிரச்சனை. அங்கிட்டு அக்கா சசிகலா தனியா இருக்காங்க, இங்கிட்டு ஓபிஎஸ் தனியா இருக்கிறாப்புல, எல்லாம் தனித்தனியா இருக்கனால அந்த தொண்டர்களே குழம்பி போயிருக்காரு. இப்ப நம்ம அழகா சொன்னார்ல, அவர் இந்த குழப்பத்தை அழகா இங்க பதிவு செய்தார்ல. அப்ப அப்படி குழப்பத்தோட இருந்தா கூட ஏதோ ஓட்டு கிடைக்கும். இவர் போய் என்னைக்கு மோடி காலில் விழுந்தாரோ அன்னைக்கு சோழி முடிஞ்சு போச்சு. அன்னைக்கு சசிகலா காலில் விழுந்தாரு, இப்ப மோடி காலையும் அமித்ஷா காலையும் விழுந்துட்டாரு. அதை நாங்க வந்து ஒரு பொருட்டாவே எடுக்கல. இப்ப சிங்கத்துக்கு ரைட்டு தான் அவர் சொல்றது. விஜய் சொல்ற பாயிண்ட் கரெக்டு தான். நான் வந்து திமுக தான் விளையாட போறேன் ஆட்டத்துல அப்படின்னு. ஆனா நல்ல நான் ஓப்பனா சொல்றேன், அந்த பேச்சு நீச்சு எல்லாமே ஒரு சினிமா பார்த்த மாதிரி இருந்துச்சு, சினிமா ட்ரைலர் மாதிரி இருந்துச்சு. தவிர அது ஒரு அரசியல் தலைவனுக்கான பேச்சு மாதிரி தெரியலங்க. திருப்பி கூட அதை போட்டு பாருங்க. அது அரசியல் தலை இல்ல, திருப்பி பார்க்க சொல்றேன். திருப்பி ஒரு போட்டு பார்த்தா இல்ல, திரும்ப பாருங்க. அது எப்படின்னா டைலாக் வந்து அவர் பாவம் டைலாக் படிச்சு பேசுறாங்க சினிமாவுக்கு. அதே மாதிரி பஞ்சு டைலாக்கா தான் கொடுத்துட்டே இருக்கிறாரு. அது சும்மா ஸ்டோரி சொல்றாரு. அதெல்லாம் வந்து எவ்வளவு ஒர்க் அவுட் ஆகுன்னு தெரியாது. அங்க வந்த தொண்டர்கள்லாம் விஜய் ஒரு நடிகர், அதான் பார்க்க வந்திருக்கிறாங்களே தவிர அது ஒரு ஓட்டா மாறுமா அப்படின்றத நம்ம வந்து உறுதியாக சொல்ல முடியாது. ஓட்டா மாறுவதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாக இருப்பதை போல்தான் எனக்கு தோன்றுகிறது. சொந்த கருத்து. உங்க கருத்து என்னன்றது என் கருத்தை நான் எங்கேயுமே சொல்றது இல்ல சார். நான் வெறும் எவிடன்ஸ் இல்ல, நீ அப்படி சொல்லக்கூடாது. இதுல வந்து ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணி ஓப்பனா சொல்லுங்க. இப்ப நாங்க ஒன்லி வந்து இல்ல சார், நாங்க விஓடி இருக்காருல, அவர் கமலஹாசன் க்ளோஸ் நம்பருங்க. இல்ல சார், அதுதான் சொல்றேன் சார். சார் நாங்க வந்து ஒன்லி வந்து இந்த மாதிரி பேப்பர் எவிடன்ஸ் மட்டும் தான் நாங்க பேசுவோமே தவிர தனிப்பட்ட கருத்துக்களை நாங்கள் எந்த காலத்திலும் பேசியது கிடையாது. அவர் தோழர் இருக்காரு, அவருக்கு நான் கேக்குறேன் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இல்ல முடிச்சு கமலஹாசன் க்ளோஸ் இருந்தாரு. கமலஹாசன் நிலைமை இப்ப என்ன, நம்ம குறைத்து மதிப்பிடல. அவர் நான் மாற்றத்தை உருவாக்குவே அப்படின்னு வந்தாரு. சூப்பர் ஸ்டார் சொன்னாரு, அடுத்து தாங்காரு. என்னாச்சு, சினிமா நடிகர்களுக்கு இப்ப வாய்ஸ் குறைஞ்சு போச்சு. உண்மை. ஏன்னா இப்ப யூடியூப் எல்லாம் வந்துருச்சு, ட்விட்டர் வந்துருச்சு, டக்குன்னு பாத்துடுறாங்க என்ன மேட்ரு, ஓகே இவ்வளவு